ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம திருச்செங்கோடு சைட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, தண்ணி கலம் பண்ணது. அதோட பூஜை கல் மிஷினு புது மிஷின் இறக்கி பூஜை போடுற வீடியோ தான் புதுசாக போட்டு கல் அடித்து காட்டுறது இல்லையா வீடியோ எடுத்திருக்காது. வாங்க, வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ, அதனால் நம்ம ஜாஸ்தி பேசாமல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து திருச்செங்கோட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இது. இதான் சாமி ஆலோ பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து வேலூர் ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து வால்டர் கேட்டுன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டு, வால்டர் கேட்லேருந்து லெஃப்ட்டு எடுத்தங்கன்னா ஒரு 300 மீட்டரில் இந்த கம்பெனி போட்டிருக்கு. நேராக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கூட ரைட் சைடில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கர்னு வச்சுக்கோங்களா, ஒரே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் அதில் இருக்குது. அது பாரு முன்னால் தெரிஞ்சு பார்த்துங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கரில் அப்படியே இல்லை, ரைட் சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இருக்குது. இதுதான் பண்ணியிருக்கு. முக்கியமாக நல்லா கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணியிருக்கு. இதுவரையும் நான் போட்ட காலத்துலேயே பெருசு. இப்போ வந்து 95 அடி லென்த்து, 42 அடி அகலம், 3 களம் போட்டிருக்கு. நல்லாவே வந்திருக்கு. வேலை திருப்தியாக வேலை செஞ்சுருக்கேன். வாடகை இடம் தான். சில பேர் சொந்த இடத்துல கூட இந்தளவுக்கு நல்லா பெருசாக போடணுமா, நிறைய செலவு பண்ணணுமான்னு யோசிப்பாங்க. ஆனால் தாராளமாக செஞ்சுருக்காங்க. நல்லா செய்யணுன்னு ஆசை இருக்குது. இப்படியாப்பட்டவங்க தாராளமாக முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, காசு சில பேர் செலவாகவே கூடாது, ஆனால் நிறைய சம்பாரிச்சணுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ செலவானு பரவாயில்ல, கல் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பு அவங்கள நல்லா முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமி நம்பிக்கை நிறையா இருக்குது. நிறைய பாருங்கள், பூஜை ஒரு கல்யாணத்துக்கு செய்கிற மாதிரி நல்ல மாதிரி ஐயரெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து தூங்க விடல. அதுக்கு முன்ன நாள் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட விடல. எனக்கு நைட்டு ஃபுல்லாக நீ கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓனரு, இவர் ஓனரு, அவங்க பையன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் மெயினாக எல்லாமே பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த சின்ன வயசில் அவருக்கு ஒரு 27 28 வயசு அப்படி ஆகலாம், 25க்கு மேலே இருக்கும், எனக்கு கரெக்டாக தெரியல எனக்கு. இந்த மாதிரி இந்த வயசில் ஒரு பிஸ்னஸ் எதுனா ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி சின்ன பசங்க, அவரும் இவர் கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கார். அவர் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இந்த அளவுக்கு வர்றது பெரிய விஷயம், அதுவும் இந்த சின்ன வயசில். இது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி வந்து சிப்ஸு தான், சிப்ஸு தான் போட்டிருக்கு. சிப்ஸுன்னா 6 mm. இந்த ஏரியா ஃபுல்லாக இது தான் அடிக்கிறாங்க, அதனால் இது இறக்கிருக்கு. நல்லா போயிட்டுருக்கு பாருங்கள். மாம்பழம் என்னது வேறு மிஷினாக இருக்கான்னு பார்ப்பீங்க. இது வந்து நான் வாங்கலை மிஷினு. இது வந்து நான் மெட்டீரியல் எல்லாமே ஓனருது, எனது வந்து எந்த தலையீடும் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சாயிலேருந்து எடுத்து கொடுப்பேன். இல்லை நீங்கள் வேண்டாம், எனக்கு வேறு மிஷின் தான் எனக்கு வேணும்னாலே உங்கள் இஷ்டம், போய் நீங்கள் எடுத்துக்காங்க, எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டேன் நான். அதனால் நான் மிஷின் பக்கம் தலையிடல. என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு இல்லை நான் சாயை தவிர வேறு எதுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து போய் வேறு மிஷின் எடுத்து வந்திருக்காங்க. மிஷின் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு மிஷின் இதை பற்றி நான் பழக்கம் இல்லை, இந்த மிஷின் நான் பார்த்ததில்லை. ஆனால் கல் நல்லா தான் வருது, கல் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. மற்றபடிக்கு வெயிட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மாம்பழம் நம்ம சாய அளவுக்கு வெயிட் கிடையாது. நம்ம மிஷினோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடிக்கு கல் ஃபினிஷிங் நல்லா வருது, அவுட்புட் நல்லாயிருக்கு. இது வந்து 1 மூட்டை கலவை மிஷின் போட்டிருக்காங்க. நான் வந்து மாம்பழம் இந்த 5 கல் மிஷினுக்கு நான் 3/4 மூட்டை கலவை மிஷின் தான் போடுவேன். ஏன்னா வேஸ்ட்டு, ஏன்னா இவ்வளோ பெருசு தேவையில்ல தான். ஆனால் காசை பற்றி இவங்க பெருசாக எடுத்துக்காமல் எனக்கு எது நல்லா இருக்குதோ, எது ஜாஸ்தி வருதோ அப்படின்றத பார்த்து பண்ணியிருக்காங்க. அதனால் மிஷின் வந்து அவங்க பக்கத்து. நான் அந்த மிஷினும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நம்ம மிஷினை மட்டும்தான் நான் அசம்பிள் பண்ணி கொடுப்பேன், நீங்கள் வேறு மிஷின் வாங்கினீங்கன்னா நீங்களே தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் களம் போட்டு விட்டு ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மிஷின் எடுத்து வந்து வச்சுருந்தாங்க, அதனால் அதாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 5 பாண்ட்லி ஜல்லி, 5 பாண்ட்லி டெஸ்ட்டு போடுறாங்க. இது வந்து இந்திக்காரர் அங்கேயே லோக்கல்லே பிடிச்சிருக்காங்க, அவருக்கு ஓனர் தெரிஞ்சவர். 5 பாண்ட்லி ஜல்லி, 5 பாண்ட்லி டெஸ்ட்டு போட்டு 1 மூட்டை சிமெண்ட்டை 5ஆக பிரித்து போடுறாங்க. இது வந்து ஒரு அடி கல் தான்.
கிட்டத்தட்ட எல்லாருமே 60 கல் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நானே 60 கல் தான் அடிக்க சொல்லுவோம். ஒரு அடி கல்லாக இருந்தால் 60 கல் அடிக்கலாம். இவர் வந்து ஃபஸ்ட்டில் இது வேண்டாம் 50 கல்லே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடில் ஒரு மூட்டைக்கு மாம்பழம் 1.25 அடி கல் தான், 15 இன்ச்சு கல் தான், 50 கல் அடிப்போம். இவர் வந்து என்ன மெத்தடுன்னு தெரியாமல் நம்ம அதிகம் போட்டுக்கிறது வேண்டாம், அவருக்கு நீ என்ன தான் வேலை சொன்னாலையும் நம்ம தெரிஞ்சவங்க சொன்னாலையும் அவருக்கு திருப்தி ஆகாமல் விடமாட்டார். ஓனரோட புத்தி அப்படி தான். அதனால் எனக்கு 50 கல் அடிங்க, அது கல் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சேர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 50 கல் தான் அடிச்சிருக்கு. இருக்கிறதுல இது பயங்கர ஸ்ட்ராங்காக தான் வரும், கல் உடைக்க முடியாது எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக அவர் ஒத்துக்கவே மாட்டார். அவரோட கேரக்டர் அப்படி தான். இதனால் பாருங்கள், இந்த மாதிரி சிமெண்ட்டு ஒரு 3/4 பான்லி போடுறாங்க. கிட்டத்தட்ட 10 பான்லிக்கு தான். 5 பான்லி டெஸ்ட்டு, 5 பான்லி ஜல்லி, அதுவும் சிப்ஸு தான் போட்டிருக்கு. அந்த ஒரு ஊரில் ஒரு மாதிரி போடுவாங்க. 6 ஜல்லி போடுறதும் போடுவாங்க, சிப்ஸு போடுறவங்க போடுவாங்க. அந்த பக்கம் எல்லாம் சிப்ஸு தான் போடுறாங்க. பாருங்கள், 3/4 பான்லி சிமெண்ட்டு போடுது இதுக்கு. 5 பான்லிக்கு 3/4 பான்லி போடுறதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, 50 கல் போதும் இப்போதைக்கு. எப்படி வருதுன்னு நான் பார்த்து உடச்சி பார்த்து நான் மாற்றிக்கிறேன்ட்டார். ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் மாற்றிக்கலாம். இந்திக்காரங்க தான் இது வந்து லோக்கலில் எங்கே பிடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு வேலை தெரிஞ்சவங்க. சில பேர் சுத்தமாக தெரியாதவங்களுக்கு எல்லாமே நாமளே அள்ளி போட்டு எல்லாமே கணக்கு சொல்லணும். இப்போ அவங்க வந்து இது செஞ்சவங்கன்றதுனால நான் தாராளமாக நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அப்படியே செய்யுங்க, சிமெண்ட்டு மட்டும் நான் பார்த்துக்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட போட்டால் 10 கல்லுக்கு ஒரு லோடு போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறாங்க. 5 பான்லி தான் போடுறாங்க இல்லையா, 5 பான்லி ஜல்லி, 5 பான்லி டெஸ்ட்டு. அதுவே இது வந்து கிட்டத்தட்ட 20 கல் வரலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். இவங்க இந்திக்காரங்க வந்து 20 கல் அவ்வளோக்கு என்னால் மிக்ஸ் பண்ணி சும்மா தேவையில்ல, ஒழுங்காக கலங்காது, அதனால் எனக்கு 10 கல்லுக்கே நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நல்ல விஷயந்தான். இது வந்து நல்லா பாருங்கள், அப்படி கரெக்டாக கலக்க போது நல்லாவே சுத்தமாக கலங்கும். அதுவும் நல்ல விஷயந்தான். யார் சொன்னாலும் நல்ல விஷயம் சொன்னால் வச்சுக்கணும். நானும் இன்னமும் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒருத்தர்கிட்ட சுத்தமாக வேலையே தெரியாதவங்ககிட்ட கூட ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதுவும் கற்றுக்கலாம். அந்த மாதிரி இந்த ஓனர்கிட்டையும் நான் அவர் சொல்லும் போது சில விஷயங்க இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு மாற்றி சொல்லும் போதும் என்னப்பா அது சும்மா நம்ம நிறைய பேர் நம்ம சொல்கிறதே கேட்குறாங்க, இவர் நம்மளுக்கே வேலை வாங்குறாரு அப்படின்லாம் தோணுச்சு சில டைமு. ஃபஸ்ட்டில் போன வீடியோவில் கூட கொஞ்சம் சலுப்பாக பேசியிருப்பேன். ஆனால் அதுவும் ஒரு அனுபவம். ஒருத்தர் நல்லா இருக்குன்னு புகழ்கிறத விட என்னப்பா இது வேலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அது என்ன நம்ம எதில் தப்பு விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு இது வரும். ஆனால் அந்த மாதிரிலாம் என்றைக்கு என் வேலை சரியில்லைன்னு சொல்லல, நல்லா இருக்குது வேலை, அதில் அப்படி நல்லா இருந்ததுனால தான் உன்னை கூப்பிட்டேன், நீ எப்படி வேணாலும் செய்வேன்றது தெரியும், இருந்தாலும் என்ன ஐடியா பிரகாரம் சொல்கிறேன், அதில் எவ்வளோ நல்லா இருக்கோ அதை வச்சிக்க அப்படின்னு சொன்னார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேலை செய்யும் போது கொஞ்சம் அப்படி நாங்கள் இல்லை இப்படின்னு வாக்குவாதமாக பேசின்னு பண்ணாலும் ஃபைனலாக முடிக்கும்போது நல்ல மரியாதையை நல்லா பண்ணி நம்மளுக்கு வேட்டி அதெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்து நம்மளுக்கு நல்ல மரியாதையாக பண்ணி அனுப்புனாங்க. முக்கியமாக நான் பேசின காசுலேருந்து 10 ரூபா கூட பிடிக்கல, அப்படியே பேசின ரேட்டு அப்படியே கொடுத்து அனுப்புனாங்க. வேலை செய்யும் போது அப்படி இப்படி இருந்தாலும் வெளியே வரும்போது சந்தோஷமாக வந்தேன், அதுதான் முக்கியம். முக்கியமாக கல் நல்லா வந்திருக்கு. அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க, லோக்கல் இல்லை ஒரு 20 கிலோமீட்டர் வரலையுமே அவர் கொடுக்க முடியும். கல் வேணுன்றவங்க அவர் நம்பரை நான் போடுறேன், போய் நேரில் பார்த்து வாங்குறவங்க வாங்கலாம், இல்லை ஃபோன் மூலிமா நம்பிக்கை இருக்கிறவங்க நான் போட்டு கொடுக்கலாம். நான் போட்டு கொடுத்த களம் நாம் எப்படி கல் அடிக்கணும் என்ன மெத்தடுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மெத்தடு பிரகாரம் கல் நல்லா ஸ்ட்ராங்காக வருது. அவங்க ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக போய் கல் வாங்கலாம். நல்லா வேலை செய்கிறவங்க, நல்லா வேலை செய்யணும், நல்லா கல் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. அதனால் நானும் பழகிட்டேன், உங்களுக்கும் பார்த்தா பிடிக்கும், தாராளமாக போய் அப்படின்னு. ஃபஸ்ட்டு மிங்கிள் ஆகிற வரலையும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பழகிடுச்சு. ஓகே, இது நம்ம ஒரு பில்டிங் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலை செய்வோங்க, அப்படியே ஓனர் பழக்கம் ஆயிரும், அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரியும். இந்த சின்ன வேலைன்றதுனால கிட்டத்தட்ட 10 நாள் 9 நாளில் இந்த வேலை முடிச்சிட்டேன். அப்போ 9 நாளைக்குள்ளே ஓனர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா மாம்பழம் போய் என் ஓனர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், நீங்கள் உங்கள் இஷ்டம் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு தான் நான் இதுவரையிலும் செஞ்சேன். அதில் எனக்கு ஒரு புது அனுபவம். இது ஓனரும் எதிர்பார்க்குறதும் செய்யலாம். இது பார்க்குறவங்களும் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கூட வைங்க. நான் வரேன், ஏன் ஐடியா ஃபுல்லாக சொல்கிறேன், நீ உங்கள் ஐடியாவும் சொல்லணும். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இதுவரையும் பார்த்துருப்பீங்க இல்லையா, தெரியாதவங்க சுத்தமாக தெரியாதவங்களுக்கு எது நல்லா வருன்றதை நான் பார்த்து பண்ணி விட்ருவேன். இல்லை உங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு ஐடியா இருந்தாலே நீங்கள் சொல்லலாம். இதுதான் இந்த வேலையில் நான் கற்றுக்கினது.
ஓனர் ஐடியாவும் முக்கியம். நல்லா தெரிஞ்ச ஓனருங்களும் இருக்காங்க. அதனால் அதுவும் ஒன்று, இவ்வளோ தூரம் அவருக்கு ஐடியா யோசனை எல்லாமே இருந்தும் என்னை கூப்பிட்டு செய்ய வைக்கிறாருன்னா இதுதான் அவரோட இது. நல்லா வேலை தெரிஞ்சவங்கக்கிட்ட விட்டால் நம்ம என்ன தான் வேலை தெரிஞ்சிருந்தாலும் நம்மளே இறங்கி செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி பண்ணி விட்டுங்க. இது வந்து பாருங்கள், ஒரு அடி கல் தான் இது, 1 அடி கல் இல்லை, 1 அடி கல், 6 இன்ச்சு கல். 6க்கு 1 அடி லென்த்து, 6 இன்ச்சு அகலம். இது வந்து 7.5 இன்ச்சு ஹைட்டு வச்சுருக்காங்க. அந்த ஊரில் அவ்வளோதான், 7.5 இன்ச்சு தான் எல்லாருமே இருக்குது. அதை விட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிச்சு. இது வந்து ப்ரெஸ் பண்ணுற மிஷின் தான், அடிக்கிற மிஷின் இல்லை, ப்ரெஸ்ஸிங் டைப் தான் இது செஞ்சுருக்கு. இது வந்து மிஷின் வந்து வைப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 வைப்ரேட்டர் மாடல் தான் ப்ரெஸ்ஸிங் டைப்பு. ஆனால் 2 வைப்ரேட்டர் இருக்குது. பெருசாக அந்த 3 வைப்ரேட்டர் இருக்கிற அளவுக்கு 2 இதுலேயே கொடுத்துருக்காங்க. மிஷின் வந்து ஹெவியாக போட்டிருக்காங்க. அந்த பின்னாடி இருக்கும் பாருங்கள், வைப்ரேட்டர் 2ஆக இருக்கும். இது வந்து பாருங்கள், ஒரே வைப்ரேட்டராக சென்டரில் வச்சுருக்காங்க. வைப்ரோ மோட்டர்னு சொல்லுவாங்க. இது பெல்ட் இல்லாமல் வர்றது. இது வந்து நம்மளது சாய் கிடையாது, வேறு மிஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி, அவங்க எதை எடுத்து கொடுத்தாலையும் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. இல்லை நான் வாங்கி கொடுக்குறதான் நீங்கள் போடணும் அப்படிலாம் கிடையாது. என் மேலே நம்பிக்கை இருந்தால், இது வந்து நான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எதுனா பிரச்சனை அப்படின்னா நான் எடுத்து கொடுக்குற மிஷினுக்கு வந்து நானே போய் நேரில் போய் பார்ப்பேன். என்ன பிரச்சனைனாலையும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா, எதுனா சர்வீஸுக்கா, இதுக்கெல்லாம் நான் போய் பார்ப்பேன். ஆனால் வேறு மோட்டருங்க வாங்கினா, வேறு மிஷினுக்கு நீங்களே வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஃபிட் பண்ணிட்டு கொடுத்துட்டு வரதோடு சரி, எந்த ஒரு இதுக்கும் நான் போய் பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு கம்பெனியில் நான் மிஷின் எடுத்து கொடுத்தேன்னா எனக்கு கம்பெனியில் தனியாக எதுனா காசு கொடுப்பாங்க. அதுக்கு நான் சர்வீஸ்க்கு போனாலே அவங்க காசு கொடுப்பாங்க கம்பெனியில். அதை நீங்கள் வேறு இடத்துல எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு எதுவும் வராது. அதனால் நான் போய் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நான் பூஜை போட்டு அதுலேயும் இப்போ நான் வேற ஒரு மிஷினை எடுத்துட்டேன் நீனு அப்படின்னு சொல்லாமல், நான் அதுலேயும் நான் என்னை மனசு கோணாமல் தான் எல்லாத்தையும் பண்ணி விட்டு வந்தோம். இது வந்து பாருங்கள், 2 கலத்துலையும் தண்ணி இருக்குது. ஒரு கலத்தை மட்டும் காலி பண்ணியிருக்கோம். அந்த ரப்பாக பக்கத்தில் இருக்கிற தொட்டி ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி தண்ணி நிற்கிது. இந்த பக்கம் கொஞ்சம் கூட தண்ணி கசியில் பாருங்கள். அந்தளவுக்கு வேலை செய்யணும். சும்மா எல்லாம் தண்ணிக்கெல்லாம் போட்டோம் அப்படின்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக பண்ணணும். தண்ணி பார்த்திங்கன்னா கிட்ட 1.5 அடி தண்ணி நிற்கிது பக்கத்தில். கொஞ்சம் கூட தேம்பு பிடிக்கல பாருங்கள் இந்த பக்கம். இது வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பார்ட்டிஷன் பண்ணாங்கன்னா, கீழே ஃப்ளோர் போட்டுட்டு பார்ட்டிஷன் பண்ணாங்கன்னா பிடுங்கி உழுந்து போயிட்டு நேரம். இது வந்து நான் காங்கிரீட்டுக்குள்ளேயும் வச்சு காங்கிரீட் போட்டு நான் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். யார் வேணாலும் இது கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்றது பாஸ் 100% ஆயிருமான்னு சொல்ல முடியாது. அதனால் பார்த்து பண்ணணும். முக்கியமாக கல் பாருங்கள், நல்லா கல் வந்து ஃபினிஷிங் நல்லா தான் வருது. கல் நான் அடிச்சுட்டு கல் மேலேயும் ஏறி நின்று பார்த்தா கல் நல்லா ஸ்ட்ராங்காக வருது. முக்கியமாக இந்த ஓனர்கிட்ட இருக்கிறது, கல் வந்து நம்மளுக்கு மற்றவங்கள விட நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். காசில் எல்லாரோட நிறையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எல்லோரும் முக்கால்வாசி பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் முக்கியம் இல்லை. நம்மளுக்கு ஒழுங்காக கல் கொடுத்தா தான் நல்ல கஸ்டமரை பிடிக்க முடியும். பாருங்கள், கல் வந்து மேல் மட்டத்தில் கொஞ்சம் அந்த டைப்பு பள்ளம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஓனர் ஐடியா தான், நான் சொன்னல. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பள்ளம் குழியாக தெரிஞ்சாலையும், கட்டடம் கட்டும்போது அந்த பள்ளத்தில் போய் கலவு உட்காந்துச்சுன்னா மேலே கலவு போட்டு வைக்கும்போது நல்லா கிரிப்பாக பிடிக்கும் அப்படின்றது தான். இந்த அளவுக்கு நான் தண்ணி கரெக்டாக இந்த அளவுக்கு தண்ணி போடணும்னு சொல்லிட்டு நான் கல் அடித்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து 1 அடி கல். ஊருக்கு ஒரு சைஸ் மாறும் இல்லையா, அதனால் இது 1 அடி கல், 12 இன்ச்சு லென்த்து, 8 இன்ச்சு ஹைட்டு, 7.5 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. நம்ம அந்த ஊரில் 7 இன்ச்சு தான் இருக்குது. அதனால் இதுதான் சைஸு. கல் நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. முக்கியமாக தண்ணி நல்லா தளராக போட்டு அடிக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு போட்டு அடிச்சிங்கன்னா தான் கல் ஸ்ட்ராங் வரும். உதிராக போடுற அளவுக்கு கல்லோட கெட்டியே வரவே வராது. இது பாருங்கள், ஒரு பஞ்சு கூட நம்மளுக்கு தப்பாக போகவே இல்லை. கல் எதுவுமே வேஸ்ட் இல்லாமல் தான் வந்துச்சு. எல்லாமே கரெக்டாக வருது. அடிக்கிற ஆளுங்களும் பரவாயில்ல, நல்லா அமைஞ்சிங்கிறாங்க. அதனால் கல் வந்து நம்பி வாங்கலாம். இவரோட நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் அவர் நம்பர் போடுறேன். கல் வேணுன்றவங்க இவர்கிட்ட கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.